வேண்டாம், குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வரணும். அந்த சேலஞ்ச் தான் பண்ண போறோம். சரியா சஷ்டி? அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஓகேவா? ஓகே. சோ வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு சேலஞ்ச் வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். நீ அவங்க மேம் இருப்பாங்க உங்க ஸ்கூலுக்குள்ள, நீ அவங்களுக்கு போயிட்டு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வரணும். நாங்கெல்லாம் வர மாட்டோம், நீ தனியா போய் சொல்லிட்டு வரணும். நீ முடிச்சிட்டு வந்தாதான் நான் உனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுப்பேன். வண்டி வருது. சரி நில்ல நில்ல நில்ல, நான் கிட்டக்க நிப்பேன், நீ போய் சொல்லிட்டு வரணும். சரியா? குன்னா ஃபியூ சொல்லிட்டு வரணுமா? குன்னா ஃபியூ சொல்ல வேண்டாம், குட் ஆஃப்டர்நூன் சொல்லு. இப்போ ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஸ்கூல் இல்லையாமா. அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க பேசியா? மண்டே தான் வந்து ஃபீஸ் கட்டணுமாம்மா. இப்போ நீ யார்கிட்ட போய் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவ? தெரியலமா. போய் அந்த வாட்ச்மேன் அங்கிளுக்கு சொல்லிட்டு வரியா? குட் ஆஃப்டர்நூன். இப்போ உன்னோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட். ஓகேவா? இப்போ நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா? ஆமா. நீ ஏதாவது சேலஞ்ச் வச்சிருக்கியா? சேலஞ்ச் வச்சிருக்கியா? சேலஞ்ச் என்ன? மொத்த கையில காரட்டு சொல்லு. உயிரோட விளையாடுறீங்க. அந்த சேலஞ்ச் இல்ல. புடி புடி பண்ணியா? இப்படி திரும்பி பண்ணி காட்டு. புடி புடி பண்ணியா? எனக்கு தெரியாது ஏடி சின்சானே. நான் வேணா இப்படி பேசுறேன். அமைதி அமைதி. புடி புடி போட சொல்றா திரும்பி. மண்டை இடிக்கு இப்படி கொஞ்சம் குமிஞ்சு பண்ணு பண்ணு. புடி புடி. என்னடி என்ன? நான் உனக்கு எவ்வளவு டீசென்ட்டா சொன்னேன், நீ என்னடி வெளிய போய் இப்படி ஆட சொல்ற? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? அங்க அபியத்தை இருக்காங்கல்ல, அபியத்தை கிட்ட போயிட்டு நீ ஜெராக்ஸ் எடுக்கணும். எங்க ஜெராக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லு. சரி ஓகே, ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லணும். சரியா? அபியத்தை எதை ஜெராக்ஸ் எடுக்கணும்னு கேட்பா. சரியா? நீ வந்து இந்த பொம்மைய ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லு. ஓகேவா? யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? எங்க இங்க பாரு சஷ்டி. யோசிச்சிட்டியா? என்ன சேலஞ்ச்? சரி ஓகே. எனக்கு பத்தாதடி. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாம் போட எனக்கு 6 பூ போட வராது, 4 பூ தான் போடுவேன். இப்பவும் எனக்கு 6 பூ போட வராது, 4 பூ தான் போடுவேன். நான் இப்ப எத்தனாவது? ரொம்ப குட்டியா இருக்கு. பாய் பாய்.
ஆக்சுவலாக சஷ்டியை ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி தான் என்னை சாப்பிட கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஐயோ காசு எடுத்துகிட்டு வரல சஷ்டி, இந்த மாதிரி பொம்மையை கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. அவளுக்கு பொம்மைன்னா உயிர், எங்கள் எல்லாத்தையும் கூட விட்டுட்டு போயிடுவா, பொம்மையை விட்டுட்டு வரமாட்டா. சொன்னதுக்கப்புறம் 1 செகண்ட் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னு பார்த்துக்கலாம். சஷ்டி உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கோ. சரிம்மா. சரி நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. இன்னைக்கு வச்சுக்கிறேன் மகளேன். இங்கே ஒரு நிமிஷம் கிட்ட வா, சீக்கிரட்டாக சொல்கிறேன். அவளை கேட்ட போ. அம்மா பர்ஸ் எடுத்துகிட்டு வரல சஷ்டி. இப்போ என்ன பண்ணலாம்? நான் ஐடியா சொல்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், நான் டேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த பொம்மை இருக்குல்ல, பொம்மையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு காசு கொண்டு வர வரைக்கும் பொம்மையை மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காசு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு பொம்மை வாங்கிட்டு போயிடலாம். இல்லை நிஜமாதான். சரி விடு, இப்போ நான் பொம்மையை கொடுக்க வேண்டாம் அப்படிதானே? சரி நான் ஆரம்பிக்கிறேன். சரியா? பெரியமா வந்துட்டுமா? பொம்மை கூப்பிட்டு காசு இல்லை வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது கொண்டு வந்து வச்சாங்கன்னா வரான் உன்னாலதான் போடி. தேங்க்யூ சஷ்டி, எங்க எல்லாத்தையும் காப்பாத்தினது. நோ ஐ எம் நாட் கிரைங் சொல்லிடு. நான் அழுகல சொல்லிடு. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அழுக மாட்டேன், அப்புறம் அழுகிற மாதிரி. ஏ சஷ்டி